Praise the Lord. Good morning. Today Jesus all me fellowship word of God. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளில் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்குவேன், உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளோ நாள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமா? ஏன் அப்படின்னா நம்ம சுய புத்தியின் மேலே சார்ந்திருப்போம், இல்லைன்னா மனிதரை யாருன்னா சார்ந்திருப்போம். அப்படி இராமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை நம்பும் போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கன்னா, செழிப்பான மரத்தை போல் இருப்பார். நம்மளுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நித்தமும் நடத்தி எந்த ஒரு சோதனையை அணுகாமல் பாதுகாத்து கொள்ளுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போலவும் நம்ம இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நேர்த்தியாக வேலையில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென்.